ஒருத்தவங்க லூஸ் மோஷன் ஆகுது மேம். அவங்க என்ன சாப்பிடலாம், எதெல்லாம் சாப்பிடக்கூடாது? எதனால நமக்கு இந்த வயிற்றுப்போக்கு வருதுன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா, சாப்பிட்ட உடனே மோஷன் போவாங்க. இல்லன்னா அல்சர் கம்ப்ளைண்ட் அதிகமா இருந்ததுன்னா, சீரண சக்தி சரியா இல்லாம மோஷன் போகும். ஃபுட் பாய்சன் ஒரு சிலருக்கு இருக்கும். ஸோ இந்த ஃபுட் பாய்சனால லூஸ் மோஷன் ஆகுதுன்னா, கன்டினியூஸா ஒரு 5, 6 நாட்கள் வரைக்கும் நமக்கு லூஸ் மோஷன் இருந்துகிட்டே இருக்கும். டைஜஷனே ஆகாது. இதில அதிகமான உஷ்ணம் இல்ல இன்ஃப்ளமேஷன் ஐபிஎஸ்ன்னு சொல்லுவாங்க. இன்ஃப்ளமேட்டரி பவல் சிண்ட்ரோம். இதில என்ன ஆகும்னா, நம்ம குடலுக்கு உள்ள இருக்கக்கூடிய டிஷ்யூஸ் எல்லாமே இன்ஃப்ளமேஷன் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக ப்ளீடிங் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அப்போ மோஷன் பார்த்தோம்னா, கலர் நல்ல ஒரு டார்க் ப்ரவுன் கலர்ல கொஞ்சம் நொரைச்சி போற மாதிரி, மோஷன் போற இடமே ரொம்ப எரிச்சலா இருக்கும். குழந்தைகளுக்கெல்லாம் நிறைய பேருக்கு பார்த்துருப்போம், ப்ளீடிங் வர ஆரம்பிச்சுரும். ஸோ இந்த மாதிரி கண்டிஷனையும் ஒவ்வொருத்தருக்கும் ஏற்ற மாதிரி உணவு எடுக்கணும். அப்போ உணவு முறை ரொம்ப முக்கியம். ஸோ துவர்ப்பு சுவை இருக்கக்கூடிய உணவுகளாக எடுத்துக்கணும். இப்போ ஈஸியாக டைஜஷன் ஆகக்கூடிய உணவுகள் கொஞ்சம் கூட காரம் இல்லாமல் எடுத்துக்கணும். ஸோ அப்போது ஈஸியாக டைஜஷன் ஆகக்கூடிய உணவுகள் என்ன? துவர்ப்பு சுவை இருக்கக்கூடிய உணவுகள் சித்த மருத்துவத்தில் சுண்டை வற்றல் சூரணம் இருக்குது. சுண்டைக்காய் தான் நம்ம அப்படி உலர்ந்த சுண்டைக்காயை பயன்படுத்தி செய்யக்கூடியது. இந்த சுண்டை வற்றல் சூரணம் மோரில் கலந்து குடிக்கலாம்.